பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே அடுத்த ஆண்டு அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி திமுக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தவிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. கூட்டணியை பலப்படுத்துவது உள்ளிட்ட வேலைகளை அதிமுக, திமுக செய்து வருகின்றன. தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என இரு கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் லேசாக சலசலப்பு எழத் தொடங்கி இருக்கிறது. அதாவது திமுகவுடன் பல ஆண்டுகள் கூட்டணியில் இருக்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கோரிக்கை சில தலைவர்கள் எழுப்பி வருகின்றனர். பல ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கை காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் சற்று அழுத்தமாகவே தங்கள் குரலை பதிவு செய்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தனர். இந்நிலையில் சிதம்பரத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான KS அழகிரி, கரூரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்த்திருப்பது நாகரிகமான செயல் அல்ல. சட்டசபை தேர்தலில் போட்டியிட கூடுதல் தொகுதிகளை கேட்பதும் அமைச்சரவையில் பங்கு கேட்பதும் எங்களது உரிமை. ஆனால் வேறு கூட்டணியில் சேர்வோம் என கூறுவது வசதிதான். 110 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது குறைந்த இடங்களில் போட்டியிடுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று கூறியிருந்தார். KS அழகிரியின் இந்த பேச்சை பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களும் மாவட்ட தலைவர்களும் ஏற்றுக்கொள்வது போலவே இருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் பெண் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை திமுகவில் இணைய வைத்ததும் காங்கிரஸ் திமுக இடையிலான உறவை பிளவுபடுத்துவது போல அமைந்துள்ளது. இதற்கு வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவித்திருந்தார் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி. இந்த நிலையில் திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இல்லை என்றால் தனித்து கூட போட்டியிடலாம் என பேசி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். அதை வெளிப்படுத்தும் விதமாக பேசியிருந்த பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரான சுரேஷ், கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் திமுக தோல்வியடையும், காங்கிரசின் வளர்ச்சியை காட்ட 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் என பேசியிருந்தார். இப்படி நிர்வாகிகள் பேச ஆரம்பித்து வரும் நிலையில் தன் பங்குக்கு கருத்தை கூறியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான தனுஷ்கோடி ஆதித்தன். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அதே நேரத்தில் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசும் பங்கு பெற கோரிக்கை விடுக்கும் என கூறியிருந்தார். கீழ்மட்ட நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கேட்டு வந்தாலும் கட்சியின் முக்கிய முகங்களான மூத்த தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை அடுத்தடுத்து பொதுவெளியில் தெரிவித்து வருவது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு விலகாது என்றாலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்ற பேரத்தை பயன்படுத்தி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிதான் இது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.